தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். உலகலாம் போற்ற ஒளிவடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ளபோது அறிந்து அடைய வேண்டும். ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழையில் பசியை போக்கித்தான் பெற வேண்டும். இது சர்க்குரு வாக்கு, அருட்பெருஞ்சு இறைவனின் வாக்கு. நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்கூடும். 48 ஆண்டு அருளிய அருமையை வைத்தலில் 9வது பாடலில் மறைமுடி விளங்கும் பெரும் பொருள் என்கோ, மண்ணும் ஆகம பொருள் என்கோ, குறைமுடித்து அருள் செய் தெய்வமே என்கோ, குணப்பெரும் குன்றமே என்கோ, பிறைமுடி கணிந்த பெருந்தகை என்கோ, பெரிய அம்பலத்து அரசு என்கோ, இறைமுடி பொருள் என் உளம் பெற அளித்து இங்கு என்னை ஆண்டருளி நினையே என இப்பாடலை சர்க்குரு பதிவு செய்கின்றார்கள். அதாவது உலகம் தோன்றியது முதல் சைவ ஆகமம் 28, வேதம் 4, புராணங்கள், இதிகாசங்கள், மத தலைவர் வழங்கிய நூல்கள் எல்லாம் மறைத்துத்தான் இறைவனை கூறியுள்ளன. அந்த இறைவனை பரிபூர்ணமாக யாரும் பார்க்கவில்லை. அவரும் இவர்களுக்கு யாரையும் காட்டவில்லை. அதாவது வேண்டுதல் வேண்டாமை இன்றி மனதை வென்றால் பராபரை அறிவு, பராபரை ஒளி, இதுதான் இறைவன் அவர்களுக்கு காட்டியது. இதனை சர்க்குரு சத்தினி பாதம் தனை அளித்து என்னை மேல் வைத்து அமுதளித்த மரபுடை தாயே என்பார் அகவலிலே. மேலும் மகரிஷி உற்றறிவு 5, உணர்ந்தறிவு 6, 7, கற்றறிவு 8, கலந்தறிவு 9, பற்றிய 10, பலவகை நாளியே சுற்று அறியாமல் அறிகின்றாரே என்பார். இது 10 அறிவு, பராபரை அறிவு. இந்த பராபரை அறிவுகள் கொண்டு அருட்பெருஞ்சிதேவனை அறைய முடியாது என அட்டகம் 3வது பாடல் உறுதி செய்கிறது. மேலும் மறைமுடி விளங்கும் பெரும் பொருள் என்கோ, இறைவன் என்ன பொருள் என தேடி போக அதில் கரைந்து போயினோம் என அட்டகம் 7ஆம் பாடல் உறுதி செய்கிறது. ஆனால் இறைவன் உலக உயிர்பால் இரக்கம் கொண்டு எந்த மறைப்புமின்றி அருட்பெருஞ்சிதரைவர் ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கியது அருட்பெருஞ்சுதி எனவும், இந்த அருளியல், இந்த அருள் நெறியை என்றும் அழியாத இறைவனின் தயவு பாக்கல் எனும் திரு அருட்பா எனும் தெய்வ தமிழ் வழங்கி அதன் விளைவாக இந்த அருள் விளங்குகிறது என அட்டகம் 1 பாடல் உறுதி செய்கிறது. பெரும் பொருள், அதாவது அருள் பெரும் ஜோதி, இந்த இறைவன் உள் ஆனா ஈனா ஊனா ஏனா ஓனா எனும் 5 உயிரெழுத்தை உள்ளடக்கிய ஒரு பெரும் ஜோதியாகவும் பேரறிவாகும் இறைவன் உள்ளார். மண்ணும் என்றும் நிலைத்த ஆகமும் அறிவு சார்ந்த பொருள் என்கோ, அறிவு என்பது ஒளி. இந்த பொருள் பரமாகஸ்தில் தனிநடம் புரியும் அருட்பெருஞ்சோதி அனாதி. இதனை 4702ஆம் பாடலில் ஆதியும் அந்தமும் இல்லாதோர் அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினைமீன்கள் சுகம் பெற விளைவீர்கள், நீதி கொண்டு உரைத்தேன், இது நீவீர் மேலேறும் வீதி, மற்றைய வீதிகள் கீழ்ச்செல்லும் வீதி என உறுதி செய்து நம்மை மேலேற்றக்கூடியது அருட்பெருஞ்சுதிதான் என உறுதி செய்கின்றார். குறைமுடித்து அருள் செய் தெய்வம் என்கோ, விட்ட குறையோ தொட்ட குறையோ உலகில் தோன்றிய மூவர், முனிவர், முத்தர், சித்தர் யாவர் எந்த நிலை அடைந்தாலும் அருட்பெருஞ்சோதி பரிபூர்ண நிலை அடைய அவர்களுக்கு காட்டவில்லை. ஆனால் இன்று இந்த அருளியல் கடைபிடித்து உயிர் கருணையாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் பலகாலம் செய்து இந்த சாவியை எடுத்து கொண்டு போய் மேல் வீட்டின் கதவை திறந்து
உள்ளே சென்று ஜீவன் முக்தர்களாக வாழ வேண்டும். மேலும் அந்த பேரின்ப பெருவாழ்வை அடைய வேண்டும். இதனை அவர்கள் அடையவில்லை என பாரிடம், வானிடம் மற்றும் இடம் பற்றிய முத்தர்கள் சித்தர்கள் சேரிடமாம் பாரீர் திருச்சிற்றம்பலத்தே ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என பெருமான் பதிவு செய்கின்றார். அதாவது முடிவான நிலையாகிய மரணமிலா பெருவாழ்வை அடையவில்லை. இது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினாலன்றி வேறு வழியால் அடைய முடியாது. தெய்வம் என்கோ, தெய்வம் என்பது நம் முன்னோர் வழிபட்ட பற்பல தெய்வங்கள் பல பல என்று சிந்தை செய்வாரும். மேலும் கடவுளார் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்தான் தலை என்பார். கடவுள் அகம் சார்ந்த ஒரு பொருளை அகம் கடந்து தன் உள் கண்ட இயற்கை உண்மை உணர்ந்த சான்றோர் கடந்து உள்ளே சென்று நமக்கு கூறிய நிலைதான் கடவுள். அதாவது திருவள்ளுவ கடவுளார் கூறியது அறம், பொருள், இன்பம், வீடு. இறைவன் என்பது இறை என்பது நோக்கரிய நோக்கு, நுண்ணுணர்க்கும் உணர்வு. வகரமெனும் இறைவனின் செயல் தனி பெருங்கருணையாக உள்ளது. இந்த கண் என்பதில் மெய்யெழுத்தின் முடிவு. இந்த மெய்யின் முடிவாகிய மரணமிலா பெருவாழ்வை இறை எனும் நுண்ணிய பொருளை இறை எனும் சோற்றால் அடைய முடியுமென உறுதி செய்து சோற்றானை சோற்றிலும் சுகத்தினானை துலக்கமிலா பாரானை என்பார் சர்க்குரு. சர்க்குரு தான் நமக்கு தந்தை, தாய், குரு, நமக்கு காட்டிய தெய்வம் எல்லாம். குறை முடித்து அருள் செய், அதாவது நன்செய் நிலம் புன்செய் நிலம். நாம் செயல்பட்டால்தான் நிலம் விளையும். அதுபோல அருள் என்பது இறைவனின் பெருந்தெய்வு, ஜீவகாருண் என்பது ஜீவகர்களின் சிறிய தெய்வு. எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளின் பசியை போக்கி செயல்பட்டால்தான் நமக்கும் பயன் விளையும். குணப்பெரும் குன்றம் மே என்கோ, இறைவன் தன் உள் கடப்போருக்கு அன்பு வடிவானவர். தன் உள் கடந்து எல்லா உயிரையும் தம்முயிருள் பார்த்து செயல்பட்டார் அருள் வடிவானவர். உயிர்கள் அன்பை இயற்கையாக குணமாக கொண்டது. இந்த அன்பு சகவரிடம் செலுத்தும் போது இறைவனின் அருளாக மாற்றம் பெறுகிறது. அதாவது குன்றமே, திருப்பரங்குன்றம் என்றால் மலை உச்சி. பரமாகாசத்தில் அருட்பெருஞ்சோதி பேரறிவு அனாதியாக உள்ளது. அவரே சிதாகாசம் எனும் தலையில் ஆன்ம சிற்றன் ஒளிவாய் உச்சியில் உள்ளார். அப்படி உள்ள இறைவன் பிறைமுடி கனிந்த பெருந்தகை என்கோ, மூன்றாம் பிறை என்போம். சிவன் தலையில் உள்ளது போல் படங்கள் அச்சிடப்பட்டுள்ளது, பார்த்திருப்போம். சந்திரன் என்பது காற்றின் இயக்கமாகிய எண்ண அலை வைத்து அதன் உள் கடந்து உள்ளே போகின்றவர்களுக்கு தன் சக்தி நிலையாகிய பராபரையை காட்டி மிக பெரிய கொடையாளர் இறைவர். ஜீவர்கள் விஷயமாக ஜீவர்களுக்கு ஜீவதயவு செய்ய மிகப்பெரிய கொடையாகிய இறைவனின் தயவு கிட்டும். கணியான் என்றால் கூத்தாடி, கணியச்சியோன் என்றால் சிவனை குறிக்கும். பெரிய அம்பலத்து அரசு என்கோ, பேரம்பலம். அண்டத்தில் அருட்பெருஞ்சோதியாக, பேரொளியாக, பேரறிவாக, எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விதத்தும் தடைபடாத பேரின்பத்தை வழங்கக்கூடிய பெரும் அரசராக இறைவர் உள்ளார். இறைமுடி பொருள் என் உள்ளம் பெற அளித்து இங்கென்னை ஆண்டருளியே. இறை என்னும் அறிவினுளருவாய் உருவினுள் விளங்குவது ஒரு பரம்பொருள். அந்த பொருள் நுண்ணுணர்வுக்கு அப்பால் உள்ளது. அதனை இறை எனும் உணவு எவ்வித ஆதாரமில்லாத ஏழையில் பசியை போக்கித்தான் பெற வேண்டும். எனவே சர்க்குரு 23,867 சத்திய தர்மசாலையை நிறுவி அற்றாரை அளிக்கக்கூடிய பசியை போக்கியதால் இவர் உள்ளம் தான் சபை என அருட்பெருஞ்சோதி அமர்ந்து விட்டார். சபையனது உளமென தான் அமர்ந்த எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி என்பார். அதனால் இவர் உள்ளத்தில் இருந்ததனால் சத்திய ஞான சபையை தன்னுள் கண்டு அந்த கண்டதை நாம் மேலேற நமக்கு வெளியில் காட்டி கொடுத்து சமரச சுத்த சன்மார்க்க ஆற்றல் யாவும் பெற்று சுத்த சன்மார்க்கி இயற்கை உண்மையாக செயல்பட்டால் எங்கெங்கிருந்து எது வேண்டினும் அங்கங்கிருந்து அப்படியே அளித்தருள்கிறார் நம் சர்க்குருநாதர். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லாவிரதம் கொலையமலாம் உங்க எல்லோரும் நைத்தன் நலம் பெறுக. எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடியிலே அபயம் அபயம் அபயம்
அபயம் அபயம். திருச்சிற்றம்பலம்.